எல்லாருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாரையும் இந்த வீடியோல சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம போன வீடியோல ஃபேட்டோட பேசிக்ஸ் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பரா போய் எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதோட பெனிஃபிட்ஸ், அதோட ஃபுட் சோர்சஸ், அது எந்த ரேஷியோல சாப்பிடணும் அதை பத்தி இன்னைக்கு நிறைய தெரிஞ்சுக்கலாம். வெல்கம் டு நியூட்ரிஷன் டிட்பிட்ஸ். நான் ஆர்த்தி. நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட், எம்எஸ்சி நியூட்ரிஷனல் டயட்டெட்டிக்ஸ் படிச்சிருக்கேன். இப்போ நமக்கு தெரியும் ஃபேட் இஸ் எசென்ஷியல் ஃபார் குட் ஹெல்த் அப்படின்னு. ஆனா அதுல இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் ஃபேட்டை நம்ம உடம்பே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறோம், எக்ஸெப்ட் இந்த எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், அதாவது ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6. அதை தான் நம்ம பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு ஃபேட்டும் ஏன் எசென்ஷியல்னா, இது வந்து ஒரு மேஜர் காம்பனன்ட் நம்ம உடம்புல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இது செல் மெம்பரேன் இருக்குல்ல, செல் மெம்பரேன் நம்ம பாஸ்போலிபிட்ஸால ஆயிருக்குன்னு சொல்லி போன வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதில் இருக்கிற மேஜர் லிப்பிட்ஸ் வந்து இந்த ஒமேகா 3 அண்ட் ஒமேகா 6 ஃபேட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஜீன் எக்ஸ்பிரஷனுக்கு, ஆர்த்ரிட்டிஸ்க்கு, போன் ஹெல்த்துக்கு, ஹார்ட் டிசீஸை கம்மி பண்ணுறதுக்கு, பிளட் கொலஸ்ட்ரால் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, பிளட் ப்ரெஷர் லெவலை குறைக்கிறதுக்கு, இந்த மாதிரி பல பல பெனிஃபிட்ஸ் நிறைய ரிசர்ச்சஸ் பண்ணி இந்த இம்பார்ட்டன்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ஒமேகா 6, ஒமேகா 3 ரெண்டுமே நமக்கு எசென்ஷியல் தான். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பற்றி இன்னும் நிறையவே ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு. அதோட பெனிஃபிட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எஸ்கிமோக்களோட பாப்புலேஷனை ஸ்டடி பண்ணும்போது கண்டுபிடிச்சாங்க. அவங்களுக்கு மட்டும் ஹார்ட் டிசீஸ் ரேட் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஏன், எப்படி, எதுக்குன்னு கண்டுபிடிக்கும் போது தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க. இதில் அவங்களோட டயட்ல இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஜாஸ்தி இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ட் டிசீஸ், க்ரானிக் ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்களுக்குலாம் சப்ளிமெண்ட்ஸ், இந்த ஒமேகா 3 சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கண்டிஷனுமே பெட்டர் ஆகிருக்கு. ப்ளஸ் அல்சைமர்ஸ், நம்ம மறதி சம்மந்தமான டிசீஸ், அவங்களுக்கு கொடுக்கும்போது காக்னேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு, நல்ல ஞாபக சக்தி நிறையா இருக்குது. அப்புறமேட்டு ப்ரெக்னன்சியில் சப்ளிமெண்ட் பண்ணும்போது குழந்தையோட மூளை வளர்ச்சியும் அந்த கண் வளர்ச்சியும் மற்ற குழந்தைங்களோட ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதாவது குறை பிரசவம், ப்ரீமெச்சூர் பர்த், அப்புறம் லோ பர்த் வெயிட், குழந்தை கம்மியான வெயிட்டில் பிறக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராமல் தடுத்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்க்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒமேகா 6க்கும் ஒமேகா 3க்கும் உடம்புல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு நம்ம நிறைய ரிசர்ச் மூலியமாக கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஆனால் இது ரெண்டுக்கும் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. அதாவது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஒமேகா 6 வந்து இன்ஃப்ளமேட்ரி, இந்த ஒமேகா 3 வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி. இன்ஃப்ளமேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஏதாவது ஒரு புண்ணோ இன்ஃபெக்ஷன் எல்லாம் வந்துச்சுன்னா ஒரு ரெட்டனிங் ஆகும்ல ஸ்கின்ல. ஸோ அதுதான் வந்து இன்ஃப்ளமேஷன். அது வந்து ஒரு நார்மலி அது ஒரு நல்லது, ஏன்னா நம்ம பாடி வந்து அந்த இன்ஃபெக்ஷன் அகேன்ஸ்டாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுது. பட் அதுவே கண்டினியூஸாக க்ரானிக்காக நடக்கும்போது அது உடம்புல நிறைய வியாதிகளை உண்டாகும். இப்போ அதுதான் நம்மளோட பிரச்சனையே. நம்ம டயட்ல கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒமேகா 6ஐயும் ஒமேகா 3ஐயும் இப்போ 2:1 ரேஷியோ, அதாவது 2 மடங்கு ஒமேகா 6 சாப்பிட்டோம்னா 1 மடங்கு ஒமேகா 3 சாப்பிடணும். பட் நம்ம லைஃப் ஸ்டைலில் எப்படி சாப்பிட்றோம்னா, கிட்டத்தட்ட 10லேருந்து 15 மடங்கு ஜாஸ்தியாக ஒமேகா 6 ஃபேட்டி ஆசிட்ஸும் கொஞ்சமாக ஒமேகா 3. ஸோ நேச்சுரலாகவே இன்ஃப்ளமேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. அதை ஃபைட் பண்ணுற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஃபேட்ஸ் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக உணவில் கொடுக்குறோம். இது ஏன்னு நம்ம ஃபுட் சோர்சஸ் பார்க்கும்போது நல்லா தெரியும். இப்போ யூஸ்வலாக ஒமேகா 3யோட ஃபுட் சோர்சஸ் என்னன்னு பார்த்தோம்னா, கடல் வாழ் உயிரினங்கள், அதாவது ஆக்சுவலாக அந்த பிளான்ஸ் இருக்குல்ல, கடலில் இருக்கிற பிளான்ஸுக்குலாம் ஒமேகா 3 ஜாஸ்தி இருக்கும். அதை சாப்பிட்டு வாழ்கிற ஃபிஷ்ஷஸுக்கு, மற்ற சி அனிமல்ஸ் எல்லாத்துக்குமே ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ஜாஸ்தி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒமேகா 3யும் அந்த ஒமேகா 6ம் அப்படியே யூஸ் ஆகாது. நிறைய டிஃப்ரெண்ட் காம்பனன்ட் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ்லாம் மாறும். ஸோ அதில் ஒன்று தான் DHA, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்களா, பிரெயின் ஹெல்த்துக்கு தேவையானது அப்படின்னு. ஸோ அதுவுமே வந்து இந்த ஒமேகா 3லேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ ஒமேகா 6 வந்து லேண்டில் வாழ்கிற பிளான்ஸ், அதாவது நம்ம சாப்பிட்ற நட்ஸு, சீட்ஸு, பிளான்ஸ், மற்ற சீட் ஆயில்ஸ் லைக் வெஜிடபிள் ஆயில், அதுலேருந்து செய்கிற எள் எண்ணெய், நம்ம செசமி ஆயில், கார்ன் ஆயில், வெஜிடபிள், என்ன ஆயில் எடுத்தாலும் அதில் ஒமேகா 6 ஜாஸ்தி இருக்கும். அதை அந்த பிளான்ஸை சாப்பிட்டு வாழ்கிற அனிமல்ஸ், நம்ம சாப்பிட்ற மீட், மட்டன், சிக்கன் எல்லாத்துலேயுமே வந்து ஒமேகா 6. பட் யூஸ்வலாக வந்து அந்த மீட் ப்ராடக்ட்ஸ் அதை அதில் வந்து சேச்சுரேட்டட் ஃபேட் தான் ஜாஸ்தியாக இருக்கும். பட் அது வந்து லெஸ் கான்ட்ரிபியூட்டட் ஒமேகா 6. பட் ஸ்டில் நம்ம வந்து ஓவரால் டயட் பார்த்தோம்னா, நம்ம ஒமேகா 6 பேஸ்ட் டயட், அதாவது பார்த்தோம்னா நம்ம பொரிச்சது, எண்ணெய் நல்லதுன்னு சொல்லி நிறையா ஊற்றி சாப்பிட்றது, அப்புறம் நிறையா கடையில் வாங்குற ப்ராசஸ்ட் ஃபுட், இது எல்லாமே நம்ம டயட்டில் நிறையா இருக்கிறதுனால
இருக்கிறதுனால நேச்சுரலாகவே இந்த ஒமேகா 6 ஃபேட்ஸ் வந்து நம்ம உடம்புல ஜாஸ்தி ஆயிடுது. ஆனால் யாருமே இந்த ஒமேகா 3 ஃபேட்ஸை வந்து சாப்பிட்றது கிடையாது. ஸோ அதனால தான் வந்து ஒரு இம்பேலன்ஸ் நடக்குது. இப்போ வெஜிடேரியன்ஸ்லாம் கேட்கலாம், அப்போ எங்களுக்கு என்ன ஃபுட் சோர்சஸ் இருக்குது அப்படின்னா, நம்மளுக்கு அந்த சீட் வெரைட்டிஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வால்நட், அக்ரூட், ஆளி விதை, ஃப்ளாக்ஸ் சீடு, சியா சீட்ஸ், ஹெம்ப் சீட்ஸ் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் சோயாபீன் ப்ராடக்ட்ஸ், அது எல்லாத்துலேயுமே வந்து ஒமேகா 3 ஜாஸ்தி இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாம் ரெகுலராக சேர்க்கும் போது நம்ம உடம்புல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அதாவது நம்ம ஒரு சமநிலை நம்ம கொண்டு வரலாம். இப்போ அடுத்த உங்களுக்கு கேள்வி வரும், சப்ளிமெண்ட் சாப்பிடலாமா அப்படின்னு. பர்சனலி நான் சப்ளிமெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். அன்லெஸ் லைக் யூ ஹவ் ப்ரெக்னன்சி, இல்லைன்னா ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டர்கிட்டையோ டயட்டிஷியன்ட்டையோ கேட்டுட்டு நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக வாரத்துக்கு 2 தடவை நல்லா ஃபேட்டி ஃபிஷ் மீல் சாப்பிட்டு, மற்றபடி நம்ம வெஜிடேரியனாக இருந்தால் நிறையா இந்த நான் சொன்ன இந்த வெஜிடேரியன் சோர்சஸ் ஆஃப் ஒமேகா 3s அதில் நிறைய உட்கொண்டாலே நம்மளுக்கு போதுமானது. ஏன்னா அந்த ஒமேகா 3 மட்டும் கிடையாது, அதில் இருக்கிற மற்ற சத்துக்களும் சேர்த்து உங்களோட ஓவரால் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறது அது ரொம்ப முக்கியமாக இருக்கும். முக்கியமான விஷயம் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து, இந்த ஃபிஷ் நம்ம சாப்பிடும்போது, எஸ்பெஷலி ப்ரெக்னன்சியில் இல்லை குழந்தைங்க 1 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மெர்க்குரி கண்டென்ட்டை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி கொடுக்கணும். யூஸ்வலாக வந்து பெரிய மீன்களில் மெர்க்குரி கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கும். அது வந்து அந்த ப்ரெக்னன்சிலையோ ரொம்ப குழந்தை பருவத்திலையோ அது நம்மளுக்கு உடம்புக்கு சரி வராது. ஸோ யூஸ்வலாக நீங்கள் ரூல் ஆஃப் தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஃபிஷ்ஷாக, ஃபேட்டி ஃபிஷ்ஷாக, ஃபார் எக்ஸாம்பிள் சால்மன் கிடச்சிச்சின்னா அதுதான் பெஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஒமேகா 3. அது மட்டும் இல்லாமல் சார்டைன்ஸ், மத்தி மீன் சொல்லுவோம், குட்டி குட்டி ஃபிஷ்ஷஸ்லாம் இருக்குல்ல, நெத்திலி, ஆன்சோவிஸ், அப்புறம் ஐர மீன், அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து நிறைய ஒமேகா 3s இருக்குது. உங்களுக்கு மெர்க்குரி கண்டென்ட்டும் அதில் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த ஃபேட்டி ஆசிட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா, அந்த டெஃபிஷியண்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பிரச்சனை வரும்னா, க்ரோத், குழந்தைங்கள எஸ்பெஷலி க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்புறம் பெரியவங்களுக்குலாம் இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி வரும். ஊண்டு வந்துச்சுன்னா அது ஹீல் பண்ணுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸை கண்டிப்பாக உடம்புல அளவாக சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த நோயும் வராது. ஓகே, இப்போ ஃபேட்டை பற்றி நிறைய தெரிஞ்சுட்டாச்சு. உங்களுக்கு இன்னும் நியூட்ரிஷன் டிப்ஸ் நிறையா வேணும்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் ஸ்டே ஹெல்தி. பாய்.